Hi dears, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு our channel Indujha Style. இன்னைக்கு நம்ம சேனல்ல மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹோம்மேட் ஹேர் growth ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும், நான் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எந்த மாதிரியான ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்றத ஷேர் பண்ண போறேன். சோ தெரிஞ்சுக்கணும் அப்படினா வீடியோ பார்க்கற கண்டினியூ பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு இதுவரைக்கும் Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. and பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் அந்த ஹேர் growth ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். செம்பருத்தி பூ and செம்பருத்தி இலை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஹேர் growth ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போறோம். எங்க வீட்ல வந்து செம்பருத்தி மரம் இருக்கு அப்படின்றனால அதில இருந்து நான் வந்து செம்பருத்தி பூ and செம்பருத்தி இலை வந்து யூஸ் பண்ணிக்குவேன். சோ இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தி வந்து யூஸ் பண்ணனும். சிலர் வந்து அழகுக்காக ஹைபிரிட் வச்சிருப்பாங்க, கலர் கலரா பூக்குற மாதிரி. சோ அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லனா அடுக்கு செம்பருத்தி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம். இதை விட அந்த ஒத்த செம்பருத்தி யூஸ் பண்ணினோம் அப்படினா பெஸ்டா இருக்கும். சோ அது என்ன அப்படினா இந்த இப்ப நான் வீடியோல காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க. நார்மலா இந்த ரெட் கலர்ல பூக்கும் பாத்தீங்களா ஒத்த செம்பருத்தி, இதுதான். இதில இருந்து வந்து 50 பூ நான் பறிச்சுக்கிறேன். 50 பூக்கு குறையாம நான் பறிச்சுக்கிறேன். அதே மாதிரி 50 இலைக்கு குறையாம நான் பறிச்சுக்கிறேன். நான் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு 50 பூ and 50 இலை நான் கணக்கு பண்ணி பறிச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கு அதிகமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்க 1/2 லிட்டர்ல நீங்க பண்றீங்க அப்படினா 20 பூ வந்து போதுமானதாக இருக்கும். அண்ட் இந்த செம்பருத்தி பூ இலை வந்து பறிக்கிற நேரம் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சிருக்கு அப்படின்னா அடுத்த நாள் வெயில் போடுற நேரம் பார்த்து பறிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு செம்பருத்தி பூ அண்ட் இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா க்ளீனாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பறித்து வாஷ் பண்ணிவிட்டு துணி வச்சு தொடச்சிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடின்றனால எனக்கு தெரியும். ஸோ வந்து மழை பெஞ்சிருக்கு, க்ளீனாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு நான் பறிச்சுக்குவேன். சம்டைம்ஸ் வந்து மருந்து அடிக்கிறாங்க செடிக்கு அப்படின்ற டைம்லலாம் வந்து நம்ம பறித்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மருந்து வந்து அந்த இலையிலையும் அந்த பூவுலையும் இருக்கும். சில பூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பூச்சி அரிச்ச மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பூ இலையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நல்லா க்ளீனாக நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் 1 லிட்ரு செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எங்கள் வீட்டிலேயே தேங்காய் காய போட்டு அப்பா கொண்டு போய் அரைச்சி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பியூரான கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். ஓகே, இப்போது ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஒரு கனமான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஈயச்சட்டி, மண் சட்டி, அப்படி இல்லைன்னா வந்து நல்ல கனமாக வெயிட்டாக இருக்க மாதிரியான சட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. சட்டி நல்லா ஸ்டவ்வில் வச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் பார்த்து அதுக்கப்புறம் வந்து எண்ணெயை ஊற்றுங்க. இல்லைனா ஒரு மாதிரி தண்ணி தெரிச்சிட்டே இருக்கும். நான் இப்போ பார்த்திங்கன்னா 3 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். செம்பருத்தி இலை, பூ அண்ட் 1 கரண்டி அளவுக்கு வெந்தயம் இதில் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெந்தயத்துக்கு ஈக்குவலாக கருஞ்சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். கருஞ்சீரக ஆயில் வந்து எங்கிட்ட தனியாக இருக்குது அப்படின்றனால எனக்கு வேணுங்கிறப்ப இந்த ஆயில் கூட நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன். அதனால் நான் இதில் வந்து கருஞ்சீரகம் சேர்க்கலை. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் அந்த 1 கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வெந்தயம் ஆட் பண்ணிட்டேன். வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா வந்து கருக விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் பொரியணும். கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம வந்து இலையை சேர்க்க ஆரம்பிச்சிடணும். செம்பருத்தி இலை சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தெறிக்கும். ஸோ கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. கண்ணிலெலாம் எண்ணெய் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ இலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்து அந்த ஹீட்டு வந்து கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு பூவாக நான் அதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக செம்பருத்தி பூ சேர்த்து நல்லா அமுங்கினதுக்கப்புறமா மறுபடி இருக்கிற பூ எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி 50 பூவுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டேன். அண்ட் முக்கியமாக இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து கொஞ்சம் நேரத்திலே கரிஞ்சிரும், புகையாக வர ஆரம்பிச்சிரும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு டைம் எடுத்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த செம்பருத்தி பூ அந்த செம்பருத்தி இலையோட அந்த எசன்ஸ் வந்து ஆயிலில் நல்லா இறங்கும். ஸோ அதுதான் நமக்கு முக்கியம். கொஞ்ச நேரம் நம்ம சிம்மிலே வச்சு எண்ணெயை காய்ச்சும் போது செம்பருத்தி பூ செம்பருத்தி இலையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி சத்து எல்லாமே வற்றி நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் வந்து நல்லா அடங்கி, அதாவது நுரை இல்லாமல் போடும்போது எப்படி நமக்கு தெரிக்குது அந்த மாதிரி தெரிக்காமல் இந்த மாதிரி அமைதியாக புகையாக வர ஆரம்பிக்கும். கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்க் க்ரீன் அண்ட் பிளாக் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலரில் உங்களுக்கு ஆயில் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்றத ஃபைன் பண்ணுறதுக்குரிய ஒரு ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
ஆயில் ரெடி பண்ணி ஒரு துணி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும். அந்த செம்பருத்தி பூ செம்பருத்தி இலையில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே ஆயிலில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டே நான் வந்து அந்த ஆயிலை எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை துணியில் நான் ஃபில்ட்ரு பண்ணி ஆயில் மட்டும் தனியாக பிரித்து எடுக்க போகிறேன். ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்ச்சும் போது இருந்ததை விட அடுத்த நாள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டார்க்கான மாதிரி இருக்கும், நல்லா ஊறி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா புழிஞ்சு அந்த ஆயில் எல்லாமே எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 1 லிட்டர் ஆயிலுக்கு எனக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருந்தது, மீதி 3/4 பாட்டிலுக்கு எனக்கு திரும்ப கிடச்சிருந்தது. ஸோ அந்த மாதிரி நல்லா டைட்டாக இறுக்கி புழிஞ்சு அந்த ஆயில் எல்லாமே பிரித்து எடுத்துக்கலாம். நான் ஏன் இந்த ஹேர் ஆயில் நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹேர் டைப் வந்து நல்ல ட்ரை ஹேரு, ட்ரை ஸ்கேல்ப். எனக்கு ஒரு மாதிரி நரன்னு இருக்கும் என்னோடய முடி, ரொம்ப எப்போயுமே ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும், வறண்டு போன மாதிரியே இருக்கும். ஸோ என்னோடய ஸ்கேல்ப்புக்கும் சரி என்னோடய ஹேருக்கும் சரி ஒரு நரிஷ்மெண்ட் எனக்கு வேணும்னு தோணுச்சு. அண்ட் ஸ்ப்ளிட் அண்ட் ப்ராப்ளம்ஸ் என்னோடய ஹேரில் நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஹேர் ஆயில் வேணும் அப்படின்ட்டு நான் வந்து சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை வந்து எனக்கு ஹேர் மாஸ்க்கெல்லாம் போடுறதுக்கு பிடிக்கும், அது நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும் என்னோடய ஹேருக்கு. ஏன் நம்ம வந்து இந்த ஆயில் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சி நான் வந்து ட்ரை பண்ணது தான். ஆக்சுவலாக இது வந்து தீபாவளி டைம் நான் ஊருக்கு போகும்போது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ 3 மந்த்ஸ்லேயே வந்து இதோட ரிசல்ட் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. என்ன ரிசல்ட் அப்படின்றது நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஒரு வீடியோ கிளிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி லீவுக்கு நான் ஊருக்கு போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் நான் யூஸ் பண்ணும்போது எடுத்த ஒரு வீடியோ கிளிப்பிங். என்ன டேட்டில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் இன்சர்ட் பண்ணுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஒரு 3 to 4 மந்த்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நான் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறேனோ அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து இந்த ஹேர் ஆயில் நான் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு கொண்டு போட்டுக்குவேன். அடுத்த நாள் மார்னிங் வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஹேர் ஆயில் நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு ஒரு ஹோம்மேட் ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுவும் வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்தது. ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து எனக்கு சரி பண்ணி கொடுத்தது. அந்த ஹேர் ஆயிலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ 2 ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மூட் பொறுத்து. ஸோ ரொம்ப ஹேர் ட்ரையாக இருக்குது, வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த செம்பருத்தி ஆயில் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லை நான் வந்து காலையில் தான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவரில் குளிக்க போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆலோவேரா ஆயில் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, எனக்கு இந்த செம்பருத்தி எண்ணெய் வந்து எந்த மாதிரியான ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். என்னோடய பழைய வீடியோலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நெத்திக்கிட்ட எனக்கு வந்து ஹேர் ஃபால் இல்லாத மாதிரி இருக்கும், அந்த உச்சி எடுக்கிற இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு புதுசாக ஹேர் க்ரோத்லாம் வந்திருந்தது இந்த ஆயில் நான் யூஸ் பண்ணினதுக்கப்புறம். அதுதான் நான் ரிசல்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஹேருக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கிடச்சிது. எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இல்லாமல் ஓரளவுக்கு வந்து மேனேஜபிளாக ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இந்த ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம். அண்ட் ஆப்வியஸ்லி வந்து ஹேர் க்ரோத் இருந்தது, அதுக்கான ப்ரூஃபும் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அண்ட் இது கூடவே இன்டர்னல் கேரும் முக்கியம். இந்த ஹேர் ஆயில் ட்ரை பண்ணிட்டு இருந்த டைமில் நான் என்னென்ன ஃபுட் ஹேர் க்ரோத்துக்காக இன்டேக் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணிட்டேன். அது என் கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் வேறு என்ன, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.